ரமலான் மாதத்தில் நோன்பு திறப்பதற்காக மட்டன், சிக்கன், பிரியாணி என்று சில இடங்களில் தடபுடலாக நடக்கும். அதை மக்களை வரிசையில் நிற்க வச்சு கொடுப்பாங்க. அந்த வரிசையில் வந்த சில தொப்புள் கொடி உறவான இந்து சகோதரி தயங்கி தயங்கி வாங்குவதை பார்த்து, இங்கே நாங்கள் ரமலான் மாதத்தில் பிரியாணி எல்லாம் போடுவோம், இந்து முஸ்லீம்னு கிடையாது, எல்லோருக்கும் தான் கொடுக்குறோம், டெய்லி வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் மனிதநேயம். இதைத்தான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அவரவர்கள் ஒவ்வொரு மொழியை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. யார் என்ன மொழி பேசினாலும் வயிற்று மொழி பசி தான். அந்த பசியால் இருப்பவர்களை பசியாற்றக்கூடியவன் தான் சிறந்த மனிதன். அதை விட்டுவிட்டு மதம் பார்த்து பழகுவன் மனிதனே இல்லை. அவரவர்கள் மதம் அவரவருக்கு. இப்படி ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களை பிரிக்கும் கூட்டம் தான் ஆரிய வந்தேரி பாசிச சங்கி கூட்டம். என்னதான் அவர்கள் பிரிக்க நினைத்தாலும் ஒற்றுமையாக இருக்கும் மக்கள் அவர்களை விரட்டி அடிக்க நினைக்கிறார்கள். இறைவன் மிகப்பெரியவன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.